நெல்லி மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியை வந்து காணப்படுறாரு. நெல்லிவனநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து இந்த ஸ்தல விருட்சத்துக்கு வந்து தங்கள் கையால் வந்து ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நெல்லிவனநாதரை வழிபாடு செய்துட்டு போகிறப்ப அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். விருட்ச சாஸ்திரத்தின்படி நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்துக்கு வந்து நம்ம வந்து நீர் ஊற்றி அந்த மரத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த மரம் வளர வளர நம்மளோட பாவங்கள் மற்றும் வினைகள்லாம் நீங்கும். அந்த விதத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு போகிறப்ப பரணி நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து காணப்படும். சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களும் 5 ஆலயங்களை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அந்த 5 ஆலயங்களும் பஞ்சகூடபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த பஞ்சகூடபுர ஆலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருநெல்லிக்கா ஆலயம் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. தோல் சம்பந்தமான சர்ம நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தோலில் ஏற்படக்கூடிய சர்ம நோய்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலே இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானும் கால பைரவரும் நேருக்கு நேர் வந்து காணப்படுவாங்க. சனி பகவான் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு. அதனால் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். துர்வாச முனிவருக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தை வந்து நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. துர்வாச முனிவர் வழிபாடு செய்த இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கோபங்கள்லாம் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கோபத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கோபங்கள்லாம் நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்லிக்காவல் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதர் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய 4 ரோடு அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருவாரூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது. 4 ரோட்லேருந்து இறங்கி இங்கே ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 117வது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 181வது ஆலயமாக வந்து காணப்படுது. பரணி நட்சத்திரத்தோட தலவிருட்சம் வந்து நெல்லிமரம். இந்த ஆலயத்தோட தலவிருட்சம் நெல்லிமரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அதாவது வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடு செய்யும் பொழுது பரணி நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 எழுத்துக்களும் 5 ஆலயங்களை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அந்த 5 ஆலயங்களும் பஞ்சகூடபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த பஞ்சகூடபுர ஆலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருநெல்லிக்கா ஆலயம் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. ஏனைய ஆலயங்கள் திருக்காரவாசல், திருத்தங்கூர், நமச்சிவாயபுரம், நாட்டியத்தங்குடி ஆகிய வந்து ஏனைய ஆலயங்களை வந்து காணப்படுது. அதே மாதிரி பஞ்சகா தலங்களில் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஏனைய ஆலயங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருவானைக்காவல், திருக்கோடிக்காவல், திருக்குறக்காவல், திருக்கோலக்காவல் ஆகிய வந்து ஏனைய ஆலயங்களாக வந்து காணப்படுது. பஞ்சகா தலங்கள்லேயும் ஒரு ஆலயமாகவும் பஞ்சகூடபுர தலங்கள்லேயும் ஒரு ஆலயமாகவும் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நெல்லிவனநாதர் என்றும் நெல்லிவனேஸ்வரர் என்றும் ஆமலகவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளோட திருநாமம் மங்களநாயகி என்றும் ஆமலகேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக நெல்லிமரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட புராண பெயர் வந்து திருநெல்லிக்கா என்றும் தற்போதைய பேர் வந்து திருநெல்லிக்காவல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தோல் சம்பந்தமான சர்ம நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தோலில் ஏற்படக்கூடிய சர்ம நோய்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையும். இந்த ஆலயம் தினமும் காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில் பார்த்தோம் அப்படின்னா 5:30 மணிலேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆலயத்தோட முகப்பில் கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு. கொடிமர விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்தது வந்து கொடிமரம் வந்து காணப்படுது. பலிபீடம் வந்து காணப்படுது. நந்திபவன் வந்து காணப்படுறாங்க. கொடிமர விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் வந்து காணப்படுது. தீர்த்தகுளத்தில் வந்து ஒரு விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க தீர்த்தகுளத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நெல்லிவனநாதரை பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சந்திரன், சனீஸ்வர பகவான், கந்தர்வர்கள், தேவலோக மரங்கள், துர்வாச முனிவர் ஆகியோர் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் பிரம்ம தீர்த்தம் வந்து காணப்படுது. தீர்த்தக்கரையில் வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. வாங்க விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். பிரம்ம தீர்த்தக்கரையில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் வந்து படித்துறை விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பாருங்கள், பிரம்மா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வந்து இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய படித்துறை விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரம்ம தீர்த்தக்கரையில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய படித்துறை விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க.
இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா வயலுக்கு மத்தியில் வந்து மேற்கு நோக்கி வந்து இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இடத்துல இருக்கிறது பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. இந்த ஆலயத்தோட வடபால் வந்து இருக்கிறது ரோக நிவாரண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது வந்து அது வந்து சூரிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேலே இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானும் கால பைரவரும் நேருக்கு நேர் வந்து காணப்படுவாங்க. சனி பகவான் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு. அதனால் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, சனி புத்தி, சனி திசை நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். நந்திபவன் வந்து காணப்படுறாரு. வாங்க நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வந்து வழிபாடு செய்திடலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதர் மேற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேற்கு நோக்கி ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்கிறது 1000 கிழக்கு நோக்கிய சிவாலயங்களை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கோபம் குறையும், குஷ்டரோகம் ஒன்றான தோல் நோய் நீங்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நெல்லிவனநாதர். நெல்லிவனநாதர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் இறைவன் வந்து மேற்கு நோக்கி வந்து காணப்படுறாரு. இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். தேவலோகத்தில் உள்ள கற்பகம், பாரிஜாதம், சந்தானம், அரிசந்தனம், மந்தாரம் ஆகிய 5 மரங்களும் வேண்டியதை வந்து தரக்கூடிய ஆற்றல் பெற்று காணப்பட்டது. இதனால் வந்து அந்த மரங்களுக்கு வந்து மிகுந்த கர்வம் வந்து உருவாகுது. ஒரு முறை துர்வாசரை வந்து மதிக்காமல் வந்து அந்த மரங்கள் நடந்துக்குது. இதனால் சினம் கொண்ட துர்வாசர் வந்து நீங்கள் பூமியில் வந்து புளிக்கும் கனிகளை கொண்ட நெல்லி மரங்களாய் பிறப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க. மகாலட்சுமி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த மகாலட்சுமி அன்னை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும். கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும், செல்வ வளம் வந்து பெருகும். மகாலட்சுமி அருகிலே வந்து விநாயகர் வந்து காணப்படுறாங்க, 4 வந்து காணப்படுறாங்க. மகாலட்சுமி அன்னை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். 5 மரங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்யும் நெல்லி மரத்தோட அருமையை வந்து உலகுக்கு எடுத்துக்காட்டும் நெல்லி மரத்துக்கு அடியில் வந்து இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து தோன்றாரு. வரலாறை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். வள்ளி தெய்வானை சமேதராக முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டியில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும், குழந்தை பாக்கியன்மையெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். முருகபெருமான் சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தலத்தில் சனி பகவான் வழிபாடு செய்து மேன்மை அடைந்ததாக வந்து வரலாறு வந்து காணப்படுது. இந்த தலத்தில் சனீஸ்வர பகவானும் கால பைரவரும் நேருக்கு நேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, சனி திசை, சனி புத்தி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். 5 மரங்களோட சாபத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக இந்த தலத்தில் இறைவன் வந்து நெல்லி மரத்துக்கு கீழே சுயம்பு மூர்த்தியாக வந்து எழுந்து அருள் புரிகிறாரு. அதன் பிறகு துர்வாச முனிவரும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு. துர்வாச முனிவருக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தை வந்து நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. துர்வாச முனிவர் வழிபாடு செய்த இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கோபங்கள்லாம் நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கோபத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கோபங்கள்லாம் நீங்கும். நெல்லி மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து காணப்படுறாரு. நெல்லிவனநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து இந்த ஸ்தல விருட்சத்துக்கு வந்து தங்கள் கையால் வந்து ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நெல்லிவனநாதரை வழிபாடு செய்துட்டு போகிறப்ப அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். விருட்ச சாஸ்திரத்தின்படி நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்துக்கு வந்து நம்ம வந்து நீர் ஊற்றி அந்த மரத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த மரம் வளர வளர நம்மளோட பாவங்கள் மற்றும் வினைகள்லாம் நீங்கும். அந்த விதத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு போகிறப்ப பரணி நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து காணப்படும்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துர்க்கையணியோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க துர்க்கையணியை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த துர்க்கையணி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால வேளையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். சரும நோய் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கிறதுக்கு இந்த தலம் வந்து சக்தி வாய்ந்த பரிகார தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு ஒரு வரலாறு வந்து காணப்படுது. திவ்ய ரூபன் அப்படிங்கிற கந்தர்வர் 7 சுரங்களை இசைத்து பாடல் பாடுறதுல வல்லவராக வந்து காணப்பட்டார். 7 சுரங்களுக்கும் சப்த மாதர்கள் வந்து அதிதேவதையாக வந்து காணப்பட்டாங்க. ஒரு முறை வந்து தன்னோட கலையில் வந்து செருக்கு ஏற்பட்டதுனால அந்த 7 சுரங்களை தன்னோட இஷ்டத்துக்கு வந்து பாடிட்டு வர்றாரு. இதை வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்ததுனால சப்த மாதர்கள் வந்து திவ்யரூபனுக்கு உன் உடல் முழுவதும் வந்து குஷ்ட நோய் வரணும் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாங்க. சப்த மாதர்களால் சாபம் பெற்ற அந்த திவ்யரூபன் ஒவ்வொரு ஆலயமாக வந்து சென்றுட்டு இருக்காரு. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் பொழுது சுகன்வன் முனிவரோட பத்தினி வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் வந்து நீராடி தன்னோட தலையை வந்து உணர்த்துறதுக்காக வந்து இது பண்ணும் பொழுது அந்த தலையில இருந்து ஒரு சொட்டு நீர் வந்து அந்த திவ்யரூபன் மீது பட்டு அவனோட குஷ்டநோயெல்லாம் நீங்கி மீண்டும் வந்து அந்த பழைய உடம்பு வந்து பெற்றான். இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் பைரவரும் சனீஸ்வர பகவானும் நேருக்கு நேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த பைரவரை வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம், சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். ஒரு பத்தினி பெண்ணோட தலையில் கூந்தலில் இருந்து விழுந்த ஒரு சொட்டு நீரால் வந்து சாப விமோசனம் பெற்ற அந்த கந்தர்வன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட அற்புதத்தை உணர்ந்து இங்கே வழிபாடு செய்து அதன் பிறகு வந்து தேவலோகம் சென்றதா இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு சொட்டு தீர்த்தம் பட்டே அவனோட சர்ம நோய் நீக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடு செய்யும் பொழுது சரும நோயெல்லாம் நீங்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். அதாவது கருப்பு கலராகவோ இல்லை வெள்ளை கலராகவோ புள்ளி புள்ளியாக இருக்கும். அல்லது குஷ்ட நோய் வந்து காணப்படும். ஸ்கின் அலர்ஜி வந்து காணப்படும். இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடு செய்யும் பொழுது சரும நோய்கள்லாம் நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த திருத்தலம் தோன்றிய வரலாறு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். திருவாரூரில் வாழ்ந்த சிவபக்தர் ஒருவர் வந்து இந்த தலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தினமும் வந்து தரிசனம் செய்துட்டு போவார். அப்போது வந்து கொடிய மிருகங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருப்பதையும் தேவகணங்கள் வந்து நாள்தோறும் வந்து இங்கே இறைவனை வந்து தரிசனம் செய்துட்டு விடியறதுக்கு முன்னாடி போகிறத வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த தகவலை வந்து சோழ மன்னன்ட்ட போய் தெரியப்படுத்துறாரு. அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மற்றும் சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நவகிரகங்கள் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த நவகிரகங்களை நான் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். மேலே இந்த தளத்தில் வந்து சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்ததுனால மாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தின் மகிமையை சிவபக்தர் மூலம் அறிந்ததும் சோழ மன்னன் மகிழ்ச்சி அடைந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை வந்து திருத்தி பெரிய நகரமாக்கி இந்த ஆலயத்தை வந்து எழுப்பினதாக வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து சொல்லப்படுது. ஆமலா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் வந்து நெல்லியை வந்து குறிக்கும். எனவே தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து ஆமலகேசன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஈசனுக்கு இங்கே கோயிலை கட்டினதுனால இந்த தளத்தை வந்து கட்டின சோழ மன்னன் வந்து பிற்காலத்தில் வந்து ஆமலகேச சோழன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஆமலகேச சோழனோட மகனோட பேர் வந்து உத்தம சோழன். உத்தம சோழனோட மனைவியோட பேர் வந்து பதுமமாலை. பதுமமாலை உத்தம சோழ தம்பதிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து அவதிப்பட்டுட்டு வந்தாங்க. பல சிவாலயங்களே தரிசனம் செய்துட்டு வந்த அந்த தம்பதி இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. உத்தம சோழன் மற்றும் பதுமமலையோட வழிபாட்டிற்கு மைந்த இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பார்வதியை வந்து 3 வயது பெண்ணாக மாற்றி நீ வந்து உத்தம சோழனோட மகளாக வளருவாய், உரிய காலம் வந்தது நானே உன்னை வந்து திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்வதி தேவி 3 வயது குழந்தையாக மாறி அந்த தம்பதியோட மடியில் வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து ஒரு அசரீரி தோன்றும். பார்வதியை வந்து உனக்கு வந்து மகளாக கிடச்சிருக்கா, இவளை வந்து வளர்த்துவா, உரிய பருவம் வரும் பொழுது நானே திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லி இறைவன் வந்து அசரீரியாக வந்து சொல்லுவாங்க. இதனால் மகிழ்ந்த சோழ தம்பதிகள் வந்து அந்த குழந்தையை வந்து எடுத்து வளர்த்து வருவாங்க. பருவ வயது வந்ததும் ஒரு முறை வந்து அந்த குழந்தை வந்து திருவாரூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்துட்டு இருக்கும் பொழுது இறைவன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அசரீரியாக சொல்லுவார். ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருநெல்லிக்காய் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அசரீரியாக வந்து இறைவன் வந்து உணர்த்துறாரு. அதன்படியே இறைவன் வந்து இந்த தலத்துக்கு ஆவணி மாதம் முதல் வெள்ளியில் வந்து தேவர்கள் சூழ வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து மனம் செய்துக்கிட்டதாக வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து பார்வதி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கிட்டதாக வந்து சொல்லப்படுது. சாமி அம்பாலோட திருமணம் நடைபெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி நமக்கு வந்து மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும். மேலும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நெல்லிவனநாதரை வழிபாடு செய்யும் பொழுது சிதம்பரம் மற்றும் திருவாரூருக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில ஆலயங்கள் சொல்லுவோம், இங்கே வந்து பிறந்தால் முக்தி, இங்கே இறந்தால் முக்தி, இந்த ஆலயத்தை நினைத்தால் முக்தி, இந்த ஆலயத்தை தரிசனம் செய்தால் முக்தின்னு.
இந்த ஒரு தலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்தாலும் அந்த அனைத்து பலன்களையும் ஒருங்கே வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்களநாயகியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் மங்களநாயகி. மங்களநாயகியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சாமி அம்பாள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களநாயகியும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும். பஞ்சாட்சரம் பூஜை செய்த பஞ்சகோடபுர தலத்துக்கு வந்து மத்தியில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 தீர்த்தங்கள் வந்து காணப்படுது. பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், ரோக நிவாரண தீர்த்தம், சக்கர தீர்த்தம் என்று 5 தீர்த்தங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ரோக நிவாரண தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். திருஞான சம்பந்தர் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை குறித்து பதிகம் வந்து பாடியிருக்காரு. சூரியன் இந்த தலத்தை வழிபாடு செய்ததுனால இந்த தலம் வந்து அருணாபுரம் என்றும், பிரம்மன் தீர்த்தம் உண்டாக்கி வழிபட்டதுனால பிரம்ம தீர்த்தம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. கந்தர்வனுக்கு ஏற்பட்ட அந்த தோல் நோயை நீக்கினதுனால குஷ்டரோகரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து அழைக்கப்படுது. வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான பலன்களையும் வந்து எளிய முறையில் வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பலன்களையும் வந்து எளிய முறையில் தர்றதுனால இந்த ஊர் வந்து உத்தமபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 5 எழுத்தும் இறைவனை வந்து வழிபாடு செய்ததுனால பஞ்சாட்சரபுரம் என்றும், 5 தீர்த்தங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுனால பஞ்ச தீர்த்தபுரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து அழைக்கப்படுது. இறைவன் அருளால் அமிர்தம் கிடைக்கப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால அமிர்த வித்யாபுரம் என்று இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்து வைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஹர நம பார்வதி வதையே ஹர மகாதேவம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் உள்ள திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம் திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் தாலுக்கா திருநெல்லிக்காவல். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி செல்லும் வரையில் 4 ரோட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நெல்லிக்கா என்ற ஸ்தலம். சாமியின் திருநாமம் நெல்லிவனநாதர் மங்களாம்பிகை. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம். அறத்தால் உயிர்கால் மணந்தருளி மரத்தால் 13 மாமளித்த திறத்தார் திருவை சேட்டி வண்டிக நிறத்தால் நெல்லிக்கா உள்ளிலாயவனை என்று போற்றி புகழ்ந்து பாடப்பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. போர்த்தி தீர்த்தம் தலம் என்று புகழப்பெற்ற ஸ்தலம். 5வராலும் பூஜை பண்ண ஸ்தலம். சூரியன், சனி, பிரம்மா, திருமால், சந்திரன் 5வராலும் பூஜை பண்ண ஸ்தலம். சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது. சூரியன் வழிபட்டதால் மாசி மாதம் 18லிருந்து 24 வரைக்கும் சூரிய பகவான் சாமி மேல் ஒளிவிக்கும் கதிர்கள் ஒளிவுபடும். 7 நாள் மட்டும், வருஷத்தில் 7 தினங்களுக்கு மட்டும் இந்த ஒளியானது சாமி மேல் திருநாமத்தின் மேல் ஒளி வீசப்படுகிறது. பரணிக்கு விசேஷமான ஸ்தலம். ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மரங்கள் உண்டு. பரணிக்கு நெல்லி மரம் ஆலயத்தில் தலவட்சமாக விளங்குகிறது. நெல்லி மரம் சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்றும் பெயர். பரணிக்கு விசேஷமான ஸ்தலம். சாமியின் திருநாமம் நெல்லிவனநாதர் ஆகையால் பரணிக்கு விசேஷமான ஸ்தலம். துர்வாசமுனிக்கு கோபங்கள் நீக்கப்பட்ட ஸ்தலம். ருஷிமா முனிவருக்கு பிரம்மகர்த்தி தோஷம் நீக்கப்பட்ட ஸ்தலம். இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணினால் திருவாரூரும் சிதம்பரம் தரிசனம் பண்ண பலன் இந்த ஆலயத்தில் உண்டு. சாமி மேற்க பார்த்தவருண்டு. சத்யோஜாதம் பிரவத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம பவே நாதிவேவோத்சவான் பவோத்பவா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்துக்கு விசேஷமான ஸ்தலம். காணமுடிய ஸ்தலம் 5 தான். திருக்கோடிக்கா, திருவானைக்கா, திருக்கோலக்கா, திருக்குளக்கா, திருநெல்லிக்கா என்று காணமுடிய ஸ்தலம் 5. 5வரால் பூஜை பண்ண சூரியன், சனி, பிரம்மா, திருமால் 5 மூர்த்திகள் பூஜை பண்ணது. 5 தீர்த்தங்களுக்கு மத்தியில் உள்ளது. 5 ஊருக்கும் மத்தியில் உள்ளது. திருத்தங்கூர், திருநாட்டியத்தான்குடி, திருக்காலவாயல், திருநமச்சிவாயபுரம், திருநெல்லிக்கா என்று 4 திக்கிற்கும் 4 ஊர் மத்தியில் நெல்லிவனநாதர் அமைந்துள்ளார். பஞ்சாட்சரத்துக்கு விசேஷமான ஸ்தலம். என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த ஆலயத்திலே குஷ்டரோகங்கள் நீங்கப்பட்ட ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் வழிபாடு செய்து சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எந்த ரோகங்கள் இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தியாகும். சரி, ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுட்டோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளமான பிரம்ம தீர்த்தக்கரையில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். திருநெல்லிக்காவில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லிவனநாதர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.